நாம இன்னைக்கு ஒரு பேரரச பத்தி பார்க்க போறோம். தமிழ் சரித்திரத்தோட பக்கங்கள்ல கிட்டத்தட்ட மறக்கப்பட்டு போன ஒரு பேரரசு, பாண்டியர்கள். வாங்க அவங்களோட கதையை தூசி தட்டி எடுப்போம். சோழர்கள்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காத பாண்டியர்களோட கதை ஏன் அந்த அளவுக்கு பேசப்படல? இந்த கேள்விக்கு பதில் தேடி வாங்க கடலை விட ஆழமான ஒரு வரலாற்றுக்குள்ள நாம முழுசா இறங்குவோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். பாண்டியர்களோட கதைங்கிறது வெறும் கடந்த காலம் பத்தினது இல்ல. அது நம்மளோட அடையாளம், நம்ம மொழி, நம்ம பெருமை, இதோட ஆணிவேர். அவங்களோட கதை எங்க தொடங்குது தெரியுமா? ஏதோ ஒரு பழைய ஊர்ல, இல்ல தொலைஞ்சு போன ஒரு கண்டத்துல. ஆமா, குமரி கண்டத்துல தான் பாண்டியர்கள் முதல் ஆட்சியாளர்களா இருந்ததா நம்ம பழங்கால தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. பாருங்க, சிலப்பதிகாரமே இதை பதிவு செஞ்சிருக்கு. ஒரு பெரிய கடற்கோள், அதாவது சுனாமி மாதிரி ஒன்னு வந்து அவங்களோட நிலத்தை முழுசா மூழ்கடிச்சிருச்சு. அதனால அவங்க மதுரையில ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு பேரழிவுல இருந்து தான் அவங்க கதை தொடங்குது. சரி, அப்படி எல்லாத்தையும் இழந்த ஒரு வம்சம் எப்படி தமிழ் மொழிக்கே பாதுகாவலர்களா மாறினாங்க? எப்படி உலகமே கண்டு வியக்கிற அளவுக்கு செல்வந்தர்களா ஆனாங்க? அவங்க உருவாக்குனது வெறும் ராஜ்யத்தை மட்டும் இல்ல, தமிழுக்கே ஒரு கோட்டையே கட்டினாங்க. 3 மாபெரும் தமிழ்ச்சங்கங்கள். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா கவிஞர்களையும் இலக்கியத்தையும் வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு நாம பேசுற இந்த தமிழுக்கு அடித்தளம் போட்டதே அவங்கதான். இவ்ளோ பெரிய விஷயங்கள் செய்ய பணம் எங்க இருந்து வந்துச்சு? அவங்களோட சின்னத்தை பாருங்க, மீன். கடல் தான் அவங்களோட கஜானா. கொற்கை துறைமுகத்துல இருந்து போன முத்துக்கள் ரோம் வரைக்கும் பிரபலம். நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா உலகத்தையே சுத்தி வந்த பயணியான மார்க்கோ போலவே பாண்டிய நாட்டோட செல்வத்தை பார்த்து வாயடிச்சு போய் இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா எந்த ஒரு பெரிய கதையிலையும் ஏற்றம் இருந்தா இறக்கமும் இருக்கும் இல்லையா? பாண்டியர்களோட வரலாறு ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது. அது உச்சங்களும் பயங்கரமான வீழ்ச்சிகளும் நிறைஞ்ச ஒரு பெரிய சுழற்சி. சங்க காலத்துக்கு பிறகு களப்பிரர்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் பாண்டியர்களோட பேரே சரித்திரத்திலிருந்து காணாம போச்சு. ஒரு முழுமையான இருண்ட காலம்னு தான் சொல்லணும். ஆனா அந்த இருட்டுல இருந்து ஒரு நெருப்பு கிளம்புச்சு. கடுங்கோன்கிற ஒரு மன்னன் படையெடுப்பாளர்களை விரட்டி அடிச்சு பாண்டியர் ஆட்சிய மறுபடியும் தமிழ் மண்ணில நிலைநாட்டினாரு. சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி. அப்படி திரும்பி வந்த முதல் பாண்டிய பேரரசு சும்மா இல்ல, போர்ல மட்டும் புலியில, கலையிலையும் தான். தென்னிந்தியாவிலேயே முதல் குடைவரை கோயில்களை செதுக்குனது அவங்கதான். பக்தி இயக்கங்கள் தழைச்சு வளர்றதுக்கு ஒரு பொற்காலத்தையே உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த மீட்சி அவங்களோட மிகப்பெரிய புகழுக்கு கூட்டிட்டு போச்சு. ஆனா கூடவே அவங்களோட மிக மோசமான முடிவுக்கும் அதுதான் வழிவகுத்துச்சு. அது எப்படின்னு இப்ப பாப்போம். மறுபடியும் ஒரு சவால். இந்த தடவை வளர்ந்து வந்த சோழ பேரரசு 1-2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 400 வருஷம் அவங்க சோழர்களுக்கு கீழே அடங்கியிருக்க வேண்டியிருந்தது. அவங்க வரலாறு மறுபடியும் ஒரு முறை அமைதியாச்சு. ஆனா அழுத்தி வச்சா ஸ்பிரிங் மாதிரி மேல எழும்பும் இல்லையா? அப்படி அந்த அடக்குமுறையிலிருந்து எழுந்தவர் தான் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். பாண்டியர்களோட சிங்கம்னே சொல்லலாம். சோழர்களை வென்று கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திரா வரைக்கும் ஒரு மாபெரும் பேரரசை நிறுவி எல்லா மண்டலங்களையும் வென்றவன் அப்படின்னு பேர் வாங்கினாரு. அவரோட சக்திக்கு ஈடா பக்தியும் இருந்துச்சு. தன் பேரரசோட செல்வத்தை வச்சு சிதம்பரம் நடராஜர் கோயில் கூரைக்கே தங்கத்தகடு வேஞ்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு பொன் வேய்ந்த பெருமாள்னு ஒரு பேரே இருக்கு. இதுதான் அவரோட ஆட்சியோட உச்சம். இவ்ளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது? வெளியிலிருந்து வந்த எதிரியாலையா? இல்லவே இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருந்த பிரச்சனையால. அரியணைக்காக அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அதுக்காக ஒருத்தர் வெளியாள் கிட்ட உதவி கேட்க மொத்த கதையும் முடிஞ்சுது. ஒரு குடும்ப சண்டை ஒரு பேரரசியே காவு வாங்கிடுச்சு. இது நம்ம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வருது. இவ்வளோ ஏற்ற இறக்கங்கள், இவ்வளவு சாதனைகள் செஞ்ச பாண்டியர்களோட கதை ஏன் சோழர்களைப் போல பரவலா பேசப்படல? இதுக்கான பதில் அவங்க விட்டுட்டு போன தடயங்கள்ல தான் இருக்கு. சோழர்கள் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி காலத்தால அழிக்க முடியாத கல்கோட்டைகளை கட்டி அதுல தன்னோட வரலாற்றை எழுதி வச்சாங்க. ஆனா பாண்டியர்களோட வரலாறு தொடர்ச்சியான படையெடுப்புகளால சிதைக்கப்பட்டுச்சு. அவங்களோட கல்வெட்டுகளும் பதிவுகளும் அழிக்கப்பட்டுடுச்சு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, சோழர்கள் கல்லுல கதை சொன்னாங்க, பாண்டியர்கள் இலக்கியத்துல கதை சொன்னாங்க. காலப்போக்குல கல்லு நின்னுச்சு, இலக்கியம் சிதறி போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க. அவங்க கட்டின கோயில் இடிஞ்சிருக்கலாம், கல்வெட்டு அழிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க வளர்த்த தமிழ் மொழி, அவங்க போற்றின சங்க இலக்கியங்கள், அது இன்னமும் நம்மகிட்ட உயிரோட தானே இருக்கு. கடைசியா ஒண்ணுதான், வரலாறுங்கிறது வெறும் கல்லுல எழுதப்பட்டது மட்டும் இல்ல. நாம அதை பத்தி பேசும்போதும் நினைக்கும் போதுதான் அது நிஜமாவே உயிர் வாழுது. பாண்டியர்களோட கதையை உயிர் போட வச்சிருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.